வைல்டு கார்டு என்ட்ரியில் வந்த பாய்ஸ் 3 பேரில் ராணவ வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சு வீட்டுக்குள்ளே சேர்க்காம வெளியில் படுத்துட்டு இருக்காரு. 24 ஹவர்ஸ் நான் பிக் பாஸ் பார்த்துட்டு வந்தேன்னு சொல்கிறாரு. ஆனால் அவருக்கு பாயிண்ட்டாக எதுவுமே பேச வரல. ஜெஃப்ரி சொன்னது போல் இவர் இன்னொரு அர்ணவா தான் இருப்பாரோ அப்படின்னு தான் தோணுது. நான் 24 மணி நேரம் பிக் பாஸ் பார்த்துட்டு வந்தேன், நீங்களாம் சும்மாவே இருக்கிற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்கிறாரு. இதை நோட் பண்ண சௌந்தர்யா கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் மேலேயே அதை திருப்பி விடுறாரு. 24 மணி நேரம் நான் பார்த்துட்டு வந்தேன், எல்லாரும் சும்மாவே இருக்கீங்க அப்படின்னு சொன்னாரு. இப்போ இவர் ஏன் சும்மாவே இருக்காரு அப்படின்னு சொல்லி கவுண்டர் கொடுக்குறாங்க சௌந்தர்யா. பெண்கள் டீம்ல இருந்து வந்த 3 பேர்ல வர்ஷினி வெளியில படுத்துட்டு இருக்காங்க. வர்ஷினி நான் பிக் பாஸே பார்த்ததில்ல அப்படின்னு சொல்றாங்க. நாமினேஷனா என்ன, அதை எப்படி பண்றது, எவிக்ஷனா என்ன அப்படிங்கறதெல்லாம் பத்தி கிளாஸ் எடுக்கிறாரு வர்ஷினிக்கு ஜெஃப்ரி. வர்ஷினியோட ஜிம் ஒர்க் அவுட்லாம் பார்த்து இவர் பயங்கரமான ஆளா இருப்பாரோ அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தா பிக் பாஸ் வீடு பத்தியும் அவங்களுக்கு தெரியல, வீட்டில் இருக்கிற கண்டஸ்ட் பத்தியும் அவங்களுக்கு தெரியாம இந்த விளையாட்டுக்கு வந்திருக்காங்க. ஏற்கனவே இருக்கிற மிக்சர் எல்லாம் பத்தாம இவங்களும் இன்னொரு மிக்சரா மாறிடுவாங்களோ அப்படிங்கிற கவலை தான் நமக்கு. இந்த வாரம் நாமினேஷன்ல வைல்டு கார்டு என்ட்ரிஸ் கலந்துக்கலாம், ஆனா அவங்கள யாரும் நாமினேட் பண்ண முடியாது. கேப்டன் சத்யாவையும் யாரும் நாமினேட் பண்ண முடியாது. அதனால வீட்டில் ஏற்கனவே இருக்கிற 15 பேர்லேருந்து 11 பேர் இந்த வாரம் நாமினேஷனுக்கு வந்திருக்காங்க. இதுவரை நாமினேஷனே பார்க்காத ஆனந்தியும் நாமினேட் பண்ணப்பட்டிருக்காங்க. இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, மிட் வீக் எவிக்ஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. யார் வெளியில போகணும்னு நீங்க விரும்புறீங்க? உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க.